ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மேட்சுக்கான ஸ்பெஷாலிட்டி பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் தாங்க. சரிங்க, மேக்ஸ்வெலோட இன்டர்நேஷனல் T20 100வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு. அதே போல் 2468 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 32 ரன் அடித்தா போதும் 2500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா, சில பேர்லாம் வந்து மேக்ஸ்வெலுக்கு நிறைய டைம் வந்து கேப்டன் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அவர் கிளிக் ஆனார்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஜாக்பாட்டாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சரி வாங்க இன்னைக்கு மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். வேர்ல்டு கப்பில் 17வது மேட்சுங்க. இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெறும் போட்டி கிங்ஸ்டன் ஓவல் பேர்படாஸில் நடக்குதுங்க. ஸோ அந்த கிரவுண்டை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக இருக்கும் அந்த கிரவுண்டு. ஒரே ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனில் 77 மீட்டர் பக்கம் வச்சிருப்பாங்க. சரிங்களா, அந்த ஒரு சைடு மட்டும் இழுத்து அடிக்கக்கூடிய அந்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து அவுட் ஆகிட்டு போயிருக்காங்க. நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸான பிச்சு தான். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேலே வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார், அதே போல் நம்ம எப்பவுமே சொல்ல மாதிரி ஹை பர்சன்டேஜில் இருக்கிற பிளேயர்ஸ் யார், லோ பர்சன்டேஜ் உள்ள பிளேயர்ஸ் யார், யாரெல்லாம் வருவதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்னோட ஆப்ஷனை நான் சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த பிளேயர் வந்து யாராச்சும் பிடிக்கலாம் நீங்கள் தாராளமாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் சொன்னக்கூடிய அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே ஒரு கடைசியாக லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கப்போ இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 100% ஒர்க் ஆகும். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெண்டு டீம்லேயும் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சைடு யார் இருக்காருன்னா ஒன்றும் இல்லைங்க. ஆஸ்திரேலியா பக்கம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆஸ்திரேலியா பக்கம் ஸ்டார்சி இருக்கார், ஸ்டாய்னிஸ் இருக்கார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் திராவிஸ் ஹெட் இருக்கார். சரிங்களா, அடுத்து இங்கிலாந்து சைடு பாருங்கள் பட்லர் இருக்கார், பிளிப்சால்ட் இருக்கார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வில்ஜாக்ஸ் இருக்கார். சரிங்களா, ஸோ மொத்தமாக வந்து இந்த 6 பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ திராவிஸ் ஹெட்டாக இல்லை டேவிட் வார்னர்ன்றதை லாஸ்ட் டைம் செக் பண்ணியாங்க. ஏன்னா பர்சன்டேஜ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் லாஸ்ட் டைமு. ஸோ அந்த டைம் செக் பண்ணி பாருங்கள். என்ன ரீசன்னா டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா 49 வச்சிருக்காருங்க இந்த கிரவுண்டில் ஆவரேஜ். ஸோ மேபி டேவிட் வார்னருடைய பர்சன்டேஜ் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த 6 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த 6 பேர் வந்து ஒரே டீமில் வச்சு யூஸ் பண்ணாங்க. சரிங்களா, இந்த 6 பேரில் யார் ஃப்ளாப் ஆவாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். என்னோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாய்னிஸ் வந்து ஃப்ளாப் பண்ணிடுறேன். என்ன ரீசன்னா ஒரு ரீசனுக்காக ரிமூவ் பண்ணுறேன். சரிங்களா, இவர் வந்து 249வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு. மேபி அடுத்த ஆஸ்திரேலியா மேட்ச்சில் மறுபடியும் அதே போல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து நான் இவரை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா, 2020ல் 249வது இன்னிங்ஸ் விளையாடுறாரு. ஸோ இவரை ட்ராப் பண்ணிட்டு அடுத்த மேட்ச்சில் வந்து நான் பிக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டாய்னிஸ் வந்து என்னோட டீமில் இருக்க மாட்டார். நெக்ஸ்ட் நான் வந்து யாரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திராவிஸ் ஹெட்டு தான் வந்து ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா, திராவிஸ் ஹெட்டு ஹெட் வெட்டில் வந்து ஆவரேஜ் கம்மியாக வச்சிருக்காரு, வென்யூலேயும் ஆவரேஜ் கிடையாதுங்க. ஸோ இவரை வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உங்களோட டீமில் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட டீமில் வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்லரு, பிளிப்சால்ட்டு, ஸ்டார்சி 3 பேர் வந்து என்னோட டீமில் இருப்பாங்க. 4வது பிளேயராக வில்ஜாக்ஸ் கூட என்னோட டவுட்டில் தான் வச்சிருக்கேன். வில்ஜாக்ஸ் வந்து நல்ல ஒரு தரமான பிளேயர் தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. கம்மி பாலுக்கு அதிக ரன் அடிப்பார், இல்லைனா அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ 4வது ஆப்ஷனை வந்து வில்ஜாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த 6 பேரில் வந்து எப்படி வந்து பேட்டர்ன் கிளிக் ஆகும் அப்படின்னா நான் அது இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இந்த 6 பேரில் வந்து கம்பல்சரியாக 2 பேருன்றது ட்ரீம் டீம் வந்துடும் 100%. ஸோ அதே போல் இந்த 6 பேருமே ட்ரீம் டீம் வரமாட்டாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6 பேரில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வருவாங்க அப்படின்னு கேட்டதுனால அதுவும் கிடையாது. கம்பல்சரியாக 2 பேருன்றது கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ அந்த 2, 3, 4, 5 இந்த பேட்டர்ன் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது எந்த பேட்டர்ன்றதை நம்ம பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து ட்ரீம் டீம் உட்காந்துரும். சரிங்களா, சப்போஸ் இப்போ இந்த 6 பேரில் நான் வந்து உங்களுக்கு 4 பேர் மார்க் பண்ணி கொடுக்குறேன்னா அந்த 4 பேர் வருவாங்கன்றதை நம்ம கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஆவரேஜ் எட்டு ஸ்டாட்ஸ் வச்சு நான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 இதில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில மேட்ச்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டைம் வந்து நம்ம கேப்டன் கொடுக்குற பிளேயர்ஸே வந்து ஃபெயிலியர் ஆவாங்க. அது எங்கெல்லாம் நடக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் கொடுத்துருப்பீங்க. சரிங்களா, இப்போது இந்த கேட்டகரியில் இப்போ திராவிஸ் ஹெட் கேப்டன் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டாய்னிஸு, இவங்க வில்ஜாக்ஸு, பிளிப்சால்ட்டு, பட்லர் இவங்க எல்லாருமே ட்ரீம் டீமில் வந்துடுறாங்க. அப்போ திராவிஸ் ஹெட்டை நீங்கள் கேப்டன் கொடுக்குறப்ப அவங்க வந்து வெளியே போயிட்டுருப்பாங்க இந்த கேட்டகரியிலேருந்து. ஸோ நீங்கள் கேப்டன் கொடுத்து அந்த பிளேயர் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் இருப்பாங்க. நீங்கள் வேணால் இந்த மேட்ச் முடிஞ்ச மேட்ச்சில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய டீமில் ஸ்டாய்னிஸும் திராவிஸும் ட்ராப் பண்ணிவிட்டு பட்லரு, பிளிப்சால்ட்டு, ஸ்டார்சி 3 பேர் வைக்கிறேன். வில்ஜாக்ஸை வந்து ஒரு டீமில் வைக்கிறேன், ஒரு டீமில் வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வென்யூவில் இந்த கிங்ஸ்டன் ஓவல் கிரவுண்டில் டேவிட் வார்னர் ஃப்ரெண்ட்ஸ் 49 பக்கம் வந்து ஆவரேஜ் வச்சுருக்காரு. சரிங்களா, ஸோ இவர் வந்து கம்பல்சரி என்னோட டீமில் நான் வச்சு பார்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸு,
1446 ரன் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு 4 ரன் அடிச்சா போதும் 1500 ரன் வந்து இன்டர்நேஷனல் T20ல ரீச் பண்ணுவார். சரிங்களா, இந்த 4 ரன்ன்றது ஒரு 10 ரன், சப்போஸ் ஒரு கேட்ச் அந்த மாதிரி பிடிச்சாருன்னா ட்ரீம் டீம் வருவார்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் தான் இருக்காரு. சரிங்களா, ஜாஸ் பட்லர் யூனிவர்சல் வந்து வைஸ் கேப்னா இவர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே மோஸ்ட்லி. ஸோ என்னோட டீம்லேயும் கம்பல்சரி நான் இவர் பிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ ஸ்டாயினிஸை கூட நீங்கள் ஸ்மால் லீக் ஆகிறவங்கள வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. கிராண்ட் லீக் விளையாடுறவங்கள வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். அந்த என்ன காரணத்துக்காக நான் ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ஸ்மால் லீக் ஆகிறவங்க ஸ்டாயினிஸை ரிமூவ் பண்ணணும், கிராண்ட் லீக் விளையாடுறவங்க ரிமூவ் பண்ணி பாருங்கள். ஃபிளிப் சால்ட் இவரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, நான் எப்போலாம் வந்து இவரை ட்ராப் பண்ணுறனோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிடறாரு. பார்க்கலாம், இந்த மேட்ச் நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ பட்லரு ஃபிளிப் சால்ட் 2 பேர் இருக்கிறேன். மேத்யூ வேடை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனில் ராவி செட்டு ட்ராப் பண்ணிடுறேன். வார்னர் பிக் பண்ணுறேன். மிச்சல் மார்ஸ் பிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ, ஹாரி ப்ரோக்கு, டிம் டேவிட்டு இவங்க யாருமே எடுக்கிறது இல்லைங்க. வில் ஜாக்ஸ் வேணா டீம்களை வச்சு பார்க்குறேன். ஏன்னா இவங்களாம் நம்ப முடியறது இல்லைங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் விளையாடுறாங்க, இல்லைனா விளையாடுறதே கிடையாது. அதனால் இவங்க எல்லாருமே ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் ஸ்டாயினிஸ் ட்ராப் பண்ணுறேன். மேக்ஸ்வெல்லேருந்து பிக் பண்ணுறேன். அதே போல் என்னோடய டீமில் வந்து நான் கேப்டன் கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா ஐபிஎல்ல நிறைய முறை நான் மேக்ஸ்வெல் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்றைக்கி மேட்ச்சில் கிளிக் ஆகிறாரான்னு சொல்லிட்டு. மொயின் அலி வந்து என்னோடய டீமில் இருப்பார். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா 48 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க இன்டர்நேஷனல் T20ல. மேபி ஒரு 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது எடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு, அதனால் யூஸ் பண்ணுறேன். லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் T20ஸ்ல 250 இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா, ஸோ இன்டர்நேஷனல் T20ல மேக்ஸ்வெல் 100 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறாரு. நார்மலாக ஓவரால் T20ஸ்ல பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து 250 T20 விளையாடுறாரு. ஸோ நான் லியாம் லிவிங்ஸ்டன் கூட எடுக்கிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஒரு பவுலர்ஸ் வந்து நல்ல நல்ல பவுலர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ பவுலர்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்சி வந்து என்னோட டீமில் இருப்பாருங்க. சரிங்களா, என்ன ரீசனுக்காக ஸ்டார்சி வந்து உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பிளே வந்து நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாருங்க. சரிங்களா, இவரை கூட நான் சில மேட்சஸில் ட்ராப் பண்ணி பார்ப்பேன். ஆனால் அந்த மேட்ச்சில் இவரும் கரெக்டாக நான் ட்ராப் பண்ணுற மேட்ச்லேயே வந்து விளையாடுவார். ஸோ இந்த மேட்ச் நான் யூஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஆடம் சாம்பா வேண்டாம்னு யோசிக்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் தான் ஆடுவார். ஸோ மேக்ஸ்வெல் ஆடுறதுனால இந்த மிடில் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பா மாதிரி போன பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சாம்பாவை ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் விட்டு யூஸ் பண்ணுறேன் என்னோட டீமில். என்ன ரீசன் ஆஸ்திரேலியா விளையாண்ட மேட்ச்சில் 3 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஆடில் ராசிட்டும் என்னோட டீமில் இருப்பார். சரிங்களா, கம்பல்சரி ஆஸ்திரேலியா விளையாண்ட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்துறாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பவுலர் வந்து பிக் பண்ணுறேன்னா அந்த பவுலர் வந்து ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டரோ உள்ள வருவார். சரிங்களா, இப்போ லாஸ்ட்டாக விளையாண்ட ஆஸ்திரேலியா மேட்ச் கூட ஜாம்பாவை வந்து பிக் பண்ணேன். என்ன ரீசனுக்காக பிக் பண்ணேன்னா, ஒரே ஒரு விக்கெட் எடுத்தால் 300 விக்கெட் வந்து ரீச் பண்ணுவார். சரியா, அந்த மாதிரி பார்டரில் கூட பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஒரு கேரண்டியாக நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மார்க்கூட்டை கூட நான் எடுத்து வைக்கிறேன்னா, இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாண்ட மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவருக்குலாம் 3 விக்கெட் கிடச்சிருக்கு. சரிங்களா, இன்டர்நேஷனல் T20யில் மட்டுமே 47 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. சரிங்களா, அந்த ஒரு 3 விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுத்தாருன்னா அந்த பார்டர் பக்கம் போகிறாரு இல்லைங்களா, 50 விக்கெட் பக்கம் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கான்செப்ட்டில் தான் எடுத்து வைப்போம் ஒரு பவுலரும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடில் ராசிஸ் சொன்னோன்னா, இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாண்ட மேட்ச்சில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது எடுத்துடுறாரு. ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். நாதன் எல்லிஸும் சேம் அதே போல் தான் 3 விக்கெட் பக்கம் எடுத்துடுறாரு. அதே போல் 20வது ஓவர் வந்து இவர் தான் பவுல் பண்ணுறாரு. கிறிஸ் ஜோர்டனை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் T20யில் 98 விக்கெட்களை வந்து எடுத்திருக்காரு. சரிங்களா, சப்போஸ் ஒரே ஒரு விக்கெட் எடுத்து ஒரு சும்மா ஒரு கேட்ச் பிடிச்சா கூட ட்ரீம் டீம் வருவாங்க அப்படின்ற கெஸ்ஸிங்கில் தான் நான் வந்து ஒரு சில பவுலர்ஸோ அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறது. அதனால தான் சில பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திராவி செட்டு மாதிரி பிளேயரை வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். சரிங்களா, இவர் எந்த மேட்ச் ஆடுறாரு எந்த மேட்ச் ஆடுறதுலன்றதுலாம் தெரியறதே இல்லை. அதனால தான் சில பிளேயர்ஸை வந்து நான் உங்கள் ஆப்ஷனில் நான் கொடுத்துருவேன், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, லோ பிக் பிளேயர்ஸ் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஸ்திரேலியா பக்கம் லோ பிக் பிளேயர்ஸ் தான் மேத்யூ வேடி இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் டிம் டேவிட் இருக்காரு. அடுத்து ஹேசல்வுட் இருக்காரு. சரிங்களா, அதே போல் இங்கிலாந்து பக்கம் பாருங்கள் லோ பிக் பிளேயர்ஸ் யார் இருக்காங்கன்னு. ஹாரி ப்ரோக் இருக்காரு. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு. நெக்ஸ்ட் கிறிஸ் ஜோர்டன் இருக்காரு. சரிங்களா, ஸோ மொத்தமாக வந்து இந்த லோ பிக்கில் இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர்ஸ் இவங்க தான். ஸோ இந்த கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கெஸிங்கில் வந்து ஜோர்டன் உள்ள ஒரு மாதிரி தெரியுது. 98 விக்கெட் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த 5 பிளேயர் இருக்காங்க. இந்த 5 பிளேயரில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க, இல்லை வேண்டாம். ஸோ ஜோர்டன் மட்டும் என் கெஸிங்கில் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஹேசல்வுட் லிவிங்ஸ்டன் யாருன்னா யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ என்னோட டீமில் வந்து எந்த 11 பேரை வைக்கிறேன்றது சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் ஆல்ரவுண்டர் விக்கெட் கீப்பர் யார் வராங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். பேட்டிங் ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ மொத்தமாக
டிராவிஸ் ஹெட், ஸ்டாயினிஸ், ஜாம்பா சரிங்களா. மொத்தம் பாருங்கள் சென்டர்லேயே 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேருமே நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மேட்ச்சில். சப்போஸ் இந்த 3 பேரில் யாருனாச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துங்க சரிங்களா. நான் ஸ்டாயினிஸே வந்து மெயினாக ட்ராப் பண்ணுறேன். யூனிவர்சல் கேப்டனே வந்து இவர் தான். இவரவே ட்ராப் பண்ணியிருக்கேன் இந்த மேட்ச்சில் சரிங்களா. வாங்க என்னோட டீமில் வைக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஸ்டாட்ஸ் படி தான் நான் எப்பவுமே உங்களுக்கு அந்த 11 பிளேயர்ஸை எடுத்து காட்டுவேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் இவங்க தான். ஸ்டாட்ஸ் படி தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ கேப்டன் வந்து மேக்ஸ்வெல் கொடுத்துருக்கேன், வைஸ் கேப்டன் வந்து பட்லர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸ்வெல் கேப்டன் கொடுக்கலாம், நீங்கள் வார்னர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த 2 பவுலர்ஸில் யாராச்சும் ஒரு பவுலர் வந்து வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எட்வர்டில் வந்து அதிகமான விக்கெட்ஸ் வந்து இவங்க தான் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த கான்செப்ட் படி சொல்கிறேன். ஸோ வீடியோ பற்றி கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.